பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் கர்த்தரை ஆராதிக்கவும் அவர் நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நமக்கு தெரிந்த வார்த்தைகள், ஆதலால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை திறந்து ஏசாயா 56 அதில் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போது இது தேவனுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் என்னவாக இருக்குது? ஜெப வீடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அருமையான ஜெப வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இவன் நம்ம வீட்டுக்கு போகும்போது நமக்கு மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் வீடாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ ஒரு ஆலயத்தை வீடாகவும் வேதம் சொல்லுகிறது. இப்போது அநேக இடத்துல ஆலயம் என்று சொல்லப்படும், சபை என்று சொல்லப்படுகிறது. அதை போல் தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் ஆலயத்துக்கு அநேக அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவ பிள்ளைகள் கூடுகிற இடம் ஒரு தேவ சமூகமாக மாறிவிடுகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? கர்த்தர் உங்கள் நடுவில் வாசமாக இருக்கிறார். கரங்களை தட்டி சோத்தரிப்போம்மா. வேதம் சொல்லுகிறது, தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது நாம் கொஞ்சம் பேர் அன்றைய வேதத்தில் நம்ம வசிக்கிற மத்தேயுவின் புத்தகத்தில் 2 பேர் 3 பேர் 18வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் வாசித்து பாருங்கள். மத்தேயு 18:20 வாசிக்கும்போது, என் நாமத்தில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களாப்பா, எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் பேரோ அதிகமான பேரோ அதெல்லாம் பொருட்டல்ல. ஆனால் ஒரு தேவ சமூகமாக இருக்க வேண்டும், தேவன் தங்கி இருக்கிற இடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்துல நீங்கள் கூடி வரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வரும். அங்கே தான், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை பல வழிகளையும் பல விதமான ஆண்டுடைய வாக்கில் பல விதமான அர்த்தத்தோடு இந்த ஆலயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முக்கியமாக அது ஒரு பர்வதத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பர்வதமாக இருக்கிறது. முதல்ல அந்த வசனம் சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா ஒரு பரிசுத்த பர்வதத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. பர்வதம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்குது, ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் நிறைய பர்வதங்கள் மலைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆனால் வேதத்தில் அநேக பர்வதங்கள் உண்டு. அதெல்லாமே ஒரு அர்த்தம் இருக்குது. பாருங்கள், அதில் வாசித்து பாருங்கள். சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 121வது அதிகாரம், அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்போ இது என்ன பர்வதம்? ஒத்தாசை அனுப்புகிற ஒரு பர்வதம். இது எங்கே போகுது? எங்கேருந்து வருது இந்த ஒத்தாசை? பரலோகத்திலிருந்து வருகிறது. கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
அப்போ பர்வதம்னு சொல்லும்போது நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம், எளிமையாக நினைக்கிறோம். பர்வதங்கள்னால் நிறைய மலைகள் குன்றுகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அல்லையில சொல்லுங்களாம். ஆனால் வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு விளக்கம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. அது தேவனுக்குரியதாக மாத்திரம்தான் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போது நிறைய பேர் பர்வதத்துக்கெல்லாம் ஓடுறாங்க. எங்கெங்கேயோ ஓடி எனக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசை கிடைக்கும், எனக்கு ஏதாவது நன்மை நடக்கும். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் மாத்திரமல்ல, அநேக மக்கள் பர்வதத்துக்கு ஓடுகிறாங்க. அல்லையில சொல்லுங்களேன். பர்வத மலை, அந்த மலை, இந்த மலைன்னெல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஓடுறாங்க. ஆனால் அங்கே ஒத்தாசை கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாளையிலே சொல்லுங்களாம். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு பர்வதம் உண்டு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தங்கி இருக்கிற, வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆண்டவர் சொல்ல, என் பர்வதமாகிய ஜெப வீடு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பர்வதம் பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு ஜெப வீடுன்னு நம்ம நினைப்போம், அந்த வீடு தேவனுடைய வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபு சொல்கிற, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாதாரணமான வனாந்திரத்தில் ஒரு தரிசனத்தை கண்ட அந்த தேவ மனிதனுக்கு என்னவா விளங்குது? தேவனுடைய வீடு. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் தரிசனத்தோடு விசுவாசத்தோடு ஒரு தேவ சமூகத்தில் கூடும்போது அது தேவனுடைய வீடாக மாறிவிடும். கர்த்தர் தங்கி இருக்கிற இடமாக மாறிவிடும். கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாய் மாறிவிடும். உங்கள் வீடு எல்லாருக்கும் ஒரு ஜெப வீடாக மாறும், ஒரு மகிழ்ச்சியின் இடமாய் மாறிவிடும். மலையிலே சொல்லுவோமா? அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை பர்வதத்தை பார்க்கும்போது அது முதலாவது ஒத்தாசை அனுப்புகிற ஒரு பர்வதமாக இருக்குது. இரண்டாவது பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம் 48வது சங்கீத புத்தகம் 72 அதில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 72ல் 3 பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும். ஏன் இன்னைக்கு பர்வதத்துக்கு மக்கள் ஓடுகிறாங்கன்னா, பர்வதம் ஜனத்திற்கு என்ன கொடுக்குமா? சமாதானத்தை தரும். அப்போ ஒத்தாசையை கொண்டு வருது. அல்லையில சொல்லுங்களாம். இரண்டாவது சமாதானத்தை கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பர்வதத்துக்குள்ள இப்போ நிறைய பேர் அங்கே போனால் சமாதானம், இங்கே போனால் சமாதானம், அந்த மலைக்கு போனால் இந்த மலைக்கு போனால், இங்கே போனால் அங்கே போனான்னு ஓடுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அருமையான இந்த பர்வதம் என்ன கொண்டு வருதான்? ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய பர்வதம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற சபை, தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யம். அங்கிருந்து தேவன் ஒத்தாசை அனுப்புகிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்கிருந்து தேவன் சமாதானத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வேதத்தினுடைய இந்த சத்தியம், இந்த பர்வதம், இதெல்லாமே வீடு, எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய ஆலயத்தையோ அவருடைய ஜனத்தையோ நம்முடைய தேவன் ஒருவரையே குறிக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரிடத்திலிருந்து தான் உனக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து தான் உனக்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. இதே போல் சங்கீதம் 48 அவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கு பாருங்க. அதில் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். 40 பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இங்க ஒரு பர்வதம் இருக்கு, பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும் பரிசுத்த பர்வதத்தில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த பர்வதத்தில் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், வடதிசையில் இருக்கிற, அதான் பரலோக ராஜ்யம், அதுதான் பரலோகத்துக்கு அடையாளமான பர்வதம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு அடையாளமான பர்வதம் இருக்குது, ஒத்தாசை உதவிக்கு அடையாளமான பர்வதம் இருக்குது. இன்னுமா இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்துக்கு அடையாளமான ஒரு பர்வதம். பிரைஸ் தி லார்ட்.
வாசிங்க. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும், அது வடிப்பமான ஸ்தானமும், சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கு. அப்ப பரலோகம் எப்படி இருக்கு? சர்வ பூமியின் மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒத்தாசை சமாதானம் மாத்திரமல்ல, சர்வ லோகத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிற அந்த நித்திய பர்வதம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்குரிய மகிமைக்குரிய அடையாளம். அல்லேலூயா. அந்த இடத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு பர்வதத்தை பார்க்குறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரே பர்வதம். 1வது வசனம் படித்து பாருங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி, நல்ல கவனிங்க, ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறமாய் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். என்ன பர்வதம் இது? ஓரேப். சத்தமா சொல்லுங்க. என்ன பர்வதம்? தேவ பர்வதமாகிய ஓரேப் என்கிற அந்த இடம் மட்டும் வந்தபோது அவனுக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இது தரிசனம் காண்கிற ஒரு பர்வதம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு மக்கள் தரிசனம் காணணும்னு எங்கெல்லாம் ஓடி தரிசனத்துக்காக ஓடுகிறாங்க. ஆனால் கர்த்தர் மோசேக்கு சாதாரணமான ஒரு இடத்துல கர்த்தரே இறங்கி வந்து அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அங்கு அற்புதத்தின் மூலமாக, மகிமையின் மூலமாக, வல்லமையின் மூலமாக விளங்க பண்ணுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்னென்ன பர்வதம் இருக்குது? முதல்ல என்ன பர்வதம் என்ன கொண்டு வரும்? சமாதானத்தை கொண்டு வரும். பர்வதத்தில் என்ன நன்மை வருகிறது? ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுகிறா? மகாராஜாவாகிய ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். பர்வதம் தரிசனங்களை கொண்டு வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஜனமே, இது எல்லாமே பரலோகத்துக்கும் அதை போல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்குது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் இந்த பர்வதத்தினுடைய அந்த மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் உங்களுக்கு சொல்லக்கூடியது சபையாகிய பர்வதம். அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன பர்வதம்? என் பரிசுத்த, என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த. அந்த முதல் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ இந்த பர்வதம் என்ன பர்வதம்? பரிசுத்தமான பர்வதம். இது ஆலயத்திலே ஆண்டுடைய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிற ஒரு இடம். இது தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணும் பொழுது, அவர்கள் வரும் பொழுது, அவர்கள் தேவனை தேடி ஓடி வரும் பொழுது அந்த பர்வதத்தில் இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் உற்சாகமாக 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீடு. அல்லேலூயா. ஒரு ஜெப வீடு ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு அடையாளமாக இருக்குது. அந்த ஸ்தலத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை வெறுமையாக விடவே மாட்டார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவருடைய ஸ்தலம் பரிசுத்தம் உள்ளதென்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஒரு தேவ சமூகம் பரிசுத்தம் உள்ள இடம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு மகிமையை தேவன் ஊற்றுவார். இந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஒரு சந்தோஷத்தை பெற முடியும். ஒரு பர்வதத்தில் இருந்து ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புகிறார்னா, ஆலயத்தில் வருகிற உங்களுக்கு அதே பரிசுத்த ஸ்தலமாகி ஆலயத்தில் இருந்து தேவன் ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். மகிழ்ச்சி இல்லாதவன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். இன்றைக்கும் எனக்கு ஒத்தாசை இல்லையே, எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியா இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்புகளோடு இங்கு இருக்கலாம். அல்லேலூயா.
இல்லைன்னு இந்த செய்தியை நீங்கள் ஒருவேளை வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு யார் உதவி செய்வார்? ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசை இறங்கி வரும். அருமையான பிள்ளையே, உனக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். உனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. அதனால் இந்த ஆலயமாகிய பர்வதம் விசேஷமானது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. பரலோகம்லாம் இனிதான் நம்ம போகிறோம். மோசே தரிசனம் கண்டார் ஓரே பர்வதத்தில். ஆண்டுடைய ஊழிய அழைப்பை பெற்று கர்த்தருக்காக பிரகாசித்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு பர்வதத்துலேயும் ஒரு விசேஷம் உண்டு. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் உற்சாகமாக, சின்ன பிள்ளைகள்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எசப்பா, எனக்கும் அந்த பர்வதமாகிய உங்கள் ராஜ்யத்தின் ஒத்தாசை அனுப்பும். எதில் நமக்கு ஒத்தாசை இல்லை, எதில் உதவி இல்லை, எதில் உனக்கு சமாதானம் இல்லை, எதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஏன் மகிழ்ச்சி இல்லை? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் ஆலயமாகிய பர்வதத்தில் நான் வந்திருக்கிறேன்ப்பா. இந்த ஆலயத்திலிருந்து என்னை நீர் மகிழ்ச்சியாய் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன என் ஜெப வீட்டில் வருகிறவர்களை நான் மகிழ பண்ணுவேன். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஜெப வீடை தேடுகிற, இந்த ஜெப வீடாகிய ஆலயமாகிய தேவ சமூகத்தை தேடி, தேவனுடைய பாதத்தை தேடி, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களா. நான் ஆலயத்து வரனால தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த உலகத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆதலால் இந்த தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அநேக நன்மைகளை வைத்திருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நம்மை தேடி வந்த ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களாம். அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் அவருடைய பர்வதமாகிய ஜெப வீட்டில் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படியோ கடந்தோம் இல்லையா? அல்லேலூயா. அதனால் ஜெப வீட்டில் வந்து வருகிறவங்களை மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த ஜெப வீட்டில் எப்படி நம்ம வந்தோம்? கட்டாயமாக கர்த்தர் தான் சேர்த்தார் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதில் 47வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் வசனத்தை கவனிச்சு பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் எல்லா மக்களும் அப்போஸ்தலர்களை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்து எல்லாரும் ஒரு பெரிய தயவோடு கூட இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு சேர்க்கிறாரு? சபையாகிய ஜெப வீடு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்களாம். ரட்சிக்கப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியவங்க அவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பரவாயில்ல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கண்டிப்பாக விசுவாசத்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் முதலாவது படியாகி அந்த ரட்சிப்பை பெறுகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்த நம்மை தேவன் பிரித்தெடுத்து அவர் பிள்ளைகளாக வாழும்படியான இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்களுக்கு முதல் படியாகிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாம் உற்சாகமாக.
வாழ்க்கையில் என்னெல்லாம் காரியத்தில் விடுதலை இல்லாமல் நம்ம இருக்கிறோமோ, இப்போ பாருங்களேன், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அனுதினமும் சபையில். இப்போ ரட்சிக்கப்பட்டோன்னா இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க, முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படும். அந்த ரட்சிப்பு வேறு. அல்லேலூயா. அது முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் அவர் தான். இறுதி வரையிலே நிலைநிறுத்தி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகிறவரும் கர்த்தர் தான், இல்லையா? அல்லேலூயா. அதனால் முதல் படியாகிய விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு இருக்கா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சகையுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. அவன் கடைசி ஒன்றும் வாழையில் முதல் நாள்லேயே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. எப்படி அருமையான தேவ பிள்ளைகளை, சகையு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென். பணம், பொண்ணு, பொருள் எதையுமே இழக்க ஆயத்தமாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எதுவுமே இல்லை, எல்லாத்தை விட மேலாக இயேசு போதும்னு சொல்கிறீங்களே, அதுதாங்க முதல் படி ரட்சிப்பு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் வேணும். எல்லாருக்கும் மேலாக இயேசு எனக்கு தேவை. இயேசுவின் சமாதானம் எனக்கு தேவை. இயேசுவின் அன்பு எனக்கு தேவை. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நித்திய ஜீவன் வேண்டும். அந்த ராஜ்யத்தின் மகிமை வேணும் சொல்றீங்களே, அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னும் 7 விதமான ரட்சிப்பு இருக்குது. நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு அன்றாட ஆண்டவரோடு நடக்கிறது, அவரோடு உறவாடுறது, அவர் சித்தத்தை செய்கிறது, அவருடைய காரியத்தின்படி கடைசி வரலையும் அவருக்காக வாழ்ந்து முடிக்கிற கடைசி ரட்சிப்பு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு சேர்க்கிறார். அல்லேலூயா. முதல்ல சபைக்குள்ள வரும்போது எல்லா சத்தியமும் தெரியுமா? தாவீது யாருன்னு தெரியுமா? இல்லை யாரையும் தெரியாது. ஆமாம், படிப்படியாக அந்த சத்தியத்தில் நடக்க உங்களுக்கு ஒரு முடிவு பரியந்த நிலை நிற்க முக்கியமாக முற்றுமுடிய ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய சபையில் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் கொண்டு சேர்க்கிறார். அதே லூக்காவின் புத்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா 10வது அதிகாரம், அதில் 33, 34 இந்த 2 வசனத்தை நீங்கள் ஞாபகம் பண்ணி படிங்க. எல்லாரும் படிக்கும்போது, ஒருத்தர் படிக்கும்போது நீங்கள் அந்த வசனத்தை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மைண்டில் இருக்கும். சரி, வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய், சத்திரம் என்பது ஒரு சபைக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களாம். அவனை பராமரித்தான். அல்லேலூயா. சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களாம். இப்போ இந்த மனுஷன் எருசலேமில் இருந்தவன் எங்கே போனான்? எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்களாம். தேவனை அறிந்தவர்கள் தான், தேவனை நம்பி இருந்தவர்கள் தான். ஆனால் அவனுடைய பிரயாணம் எங்கேயா இருந்தது? எரிகோவை நோக்கியா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு நம்முடைய பிரயாணம் ஒருபோதும் பாதை தவறி போகவே கூடாது. அப்படி பிரயாணப்பட்டது நிமித்தம் என்ன நடந்துச்சு? வழியில் கள்ளர் கையில் அவன் அகப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். கள்ளன் என்பது சாத்தானை குறிக்குது. வேதம் சொல்லுகிற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கு வரமாட்டான். அது எந்த திருடன் சொல்லுங்க? பிசாசாகிய திருடன். அல்லேலூயா. சாத்தானாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கு வரமாட்டான். ஆத்மாவை எப்படியாவது அவன் கண்ட்ரோலில் எடுத்து அழிக்கணும். உங்களை அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். ஏதாவது ஒன்று செட் பண்ணி அவன் வாழ்க்கையை அழிக்கிறது தான் பிசாசுனுடைய குறிக்கோள். ஆனால் இந்த மனுஷன் தேவனை அறிந்த பிள்ளை தான். அல்லேலூயா சொல்லுங்களா.
இவன் எருசலேமில் இருந்தவன் தான், தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்தவன் தான். ஆனால் திடீரென்று என்ன சொல்லுகிறது அருமையானவர்களே, அவன் அந்த ஸ்தலத்தை விட்டு விலகி அவன் எப்படியோ எரிகோவுக்கு போகலாம். எரிகோ என்கிற ஒரு பாவம் நிறைந்த பட்டணம், அது பாவம் சாபம் நிறைந்த ஒரு கிராமமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் போய் எப்படியாவது வாசம் பண்ணலாம், அங்கே போனால் நல்ல இன்பமாக வாழலாம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படி தானே மைண்டு ஓடும். நம்ம அங்கே போனால் எப்படி ஜாலியாக இருக்கலாம், இங்கே போனால் எப்படி இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகள், இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற ஆலோசனைகள். ஆனால் தேவனோடு இருக்கிறீங்க பாருங்க, அதுவே பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ இவன் இப்படி போகிறதுனால இவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? திடீரென்று கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டான். தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போனால் கூட நமக்கு உடனே அவன் பிசாசு காத்துக்கிட்டே இருப்பான். இப்போ தாய்ப்பறவை, இந்த கோழி இருக்கு இல்லையா, கோழியோடு குஞ்சு இருக்கும்போது குஞ்சுக்கு என்ன உண்டு? பருந்து வந்த உடனே இந்த சிக்னல் யார் கொடுப்பா? தாய் கோழி கொடுக்குமா இல்லையா? அல்லேலூயா. உடனேயே இமைப்பொழுதில் அதனுடைய செட்டைகளை அப்படியே மேலே உயர்த்தம் பாருங்க, எல்லாம் வந்து அப்படியே அந்த செட்டைக்குள்ளே ஓடி வந்து புகுந்து அப்படியே இப்போ குஞ்சு இருக்கான்னு கூட தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட விசேஷ பாதுகாப்பு உங்களுக்கு கர்த்தரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. தாய்ப்பறவையை போல, தாய்க்கோழியை போல ஆண்டவர் சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை எப்படிலாம் பாதுகாக்கணும்னு விரும்புதோ அதை போல் நான் இந்த மக்களை பாதுகாக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் அவர்களோ என்னை விட்டு தூரம் போகிறார்கள். அல்லேலூயா. என்னை விட்டு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானோ ஒருவேளை சபையினுடைய அன்பை விட்டு தூரம் போயிருப்போன்னா மறுபடியும் கர்த்தர் உங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ண தேவாவியானவர் வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகி போயிட்டான். ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை தான். தூரம் போகும்போது என்ன நடந்தது? அவன் வாழ்க்கை மிகவும் சிதைக்கப்பட்டது, பாதிப்புகளுக்குள்ளே போனது. அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே அவனை அடித்து கூற்று உயிராய் விட்டுவிட்டு அந்த கள்ளனாகிய பிசாசு எல்லாத்தையும் அடித்து துவைச்சி போட்டுட்டு போயிட்டான். அவன் வாழ்க்கை சீரழிந்து போனது, எல்லாமே இழந்து போனான். இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாது. எல்லாரும் வராங்க, பார்க்குறாங்க, போயிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. ஏசப்பா மாதிரி ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்க உங்களை என்னையும் காப்பாற்ற. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. ஆமேன். ஆனால் இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தவர். உனக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இரத்தத்தை எல்லாம் சிந்தி சாத்தானின் தலையை நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர். அதனால தான் அவர் ஜெயம் எடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆதலால் சாத்தானின் கிரியைகளில் பிடிக்கப்பட்டிருந்த அந்த மகனை விடுதலையாக்கி கடைசி எல்லாரும் பார்த்துட்டு கைவிட்டாங்க. ஆனால் இயேசு நல்ல சமாரியனாக, பிரைஸ் தி லார்ட். சமாரியர்களுக்கும் தேவஜனத்திற்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. எல்லாரும் ஆனால் தேவஜனன்றாங்க உதவி செய்யலை, கடவுளை அறிஞ்சேன்றாங்க, அவங்க எல்லாம் செய்யாத உதவியை சமாரியன் ஒருவன் செய்கிறதாக வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையானுள்ளே, தேவனை அறிந்து கொண்ட யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்குரிய பிள்ளையாய் மாறிவிடுவார்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் சமாரியனோ யூதனோ கிரேக்கனோ, எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதம் என்று அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம்மா. பிரைஸ் தி லார்ட். மொழி பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல, சாதி பார்த்து ரட்சிக்கிற தேவன் அல்ல, இனத்தை பார்த்து சந்திக்கிற தேவன் அல்ல. எல்லா ஜாதி ஜனமும் அவருடைய சிருஷ்டிப்பு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகள். அப்படிதான். அதனால தான் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, ஆனால் சம்பந்தம் கலக்க வைச்சாரு. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் அவருடைய ரட்சிப்புகளில் வரும் பொழுது எல்லாம் ஒரே இனமாக, ஒரே ஜனமாக, ஒரே குடும்பமாக கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட அத்தனை மக்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஜனமாய் மாற்றப்படுகிறார்கள். அதற்கு அடையாளமாக தான் அந்த சமாரியன் ஒருவன் வந்தான். அல்லேலூயா.
வந்து அவனை தொட்டு தொட மாட்டாங்க. அல்லேலூயா. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப கலாச்சாரத்தில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் தான். ஆனால் அவங்க சம்பந்தம் கலந்து அவனை தொட்டு தூக்கி அவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவனுடைய காயங்களெல்லாம் கட்டினாங்க. அல்லேலூயா. அது யார்? இயேசு. உனக்காக நல்ல சமாரியனாக. இன்றைக்கு சமாரியனா வந்து நம்ம சொன்னாலும் அவர் நல்ல சமாரியனாக. ஒரு சமாரியன் என்றால் அவன் அசுத்தந்தான், பாவி தான், அநியாயக்காரங்க தான், ஆண்டவருக்கோடு கூட உறவில்லாதவர்கள் தான். அதே ஜனத்துக்கு மத்தியில் ஆண்டவர் ஒரு உறவை உண்டாக்கினார். கலையில சொல்லுவோமா? இழந்து போன தேவ அன்பு, இழந்து போன தேவ மகிமை, நமக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லாத தன்மைகளை ஆண்டவர் இயேசு மாற்றி அவர்களை தேவனோடு இணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானுள்ளே, கடைசியாக அந்த மனுஷனை தொட்டு கழுவி சுத்தப்படுத்தி அவனை தன் சுய வாகனமாகிய அவரே சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? நம்மளை இன்றைக்கி அவர் சுமந்துக்கிட்டு போகிறார் இல்லையா? தகப்பன் தன் பிள்ளைகளை சுமக்கிற வண்ணமாக நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் நான் உங்களை எப்படி கொண்டு வந்திருக்கிறேன்? சுமந்து கொண்டே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு தெரியாது நம்முடைய தேவன் உங்களை சுமக்கிறார். கரங்களை தடி எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? உண்மையிலே கர்த்தர் என்ன சுமக்கிறாரு, என்ன சுமந்து இருக்கிறத நான் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? தேவ பிள்ளையே, உண்மையிலே என்னை சுமந்து கொண்டு வந்த ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, தாயை போல தேற்றுகிற தேவன், தகப்பனை போல ஆற்றுகிற தேவன். தகப்பன் தன் தோளின் மேலே பிள்ளைகளை சுமக்கிறது போல நான் உங்களை சுமக்கிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் தேடி ஓடி வருகிறீர்கள். அப்படிப்பட்ட தேவனை தான் தேவாலயத்தில் போனால் எப்படியாவது அவருடைய மகிமையை காண முடியும், அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அவருடைய நன்மையை நாங்கள் காண முடியும் என்பதை நம்பிக்கையோடு இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். மலையிலே சொல்லுங்களேன், அழைத்து ஏன் ஓடணும்? என் பரிசுத்த பர்வதமாகிய யாலை என் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தின் வீடு. ஹல்லேலூயா. அது அப்பத்தின் வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த மனுஷன் குற்றுயிராக கிடந்த அந்த மனுஷனை ஆண்டவர் கழுவி சுத்தப்படுத்தி இவன் எங்கே கொண்டு சேர்க்கிறாரு? சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். அல்லையிலே சொல்லுங்களா? சத்திரம் என்கிறது ஒரு சபைக்கு அடையாளம். அந்த சத்திரத்துக்கு கொண்டு வந்து அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவனை நீ பராமரித்துக்கொள். அல்லேலூயா. இவனை பார்த்துக்கா, இவனை ஒரு நல்ல பாதையில் நடத்து. இவன் இப்படியோ அவன் மிஸ் ஆகி ஏதோ ஒரு வழியில் அவன் போயிட்டான், அவன் சாத்தான் அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட பார்த்தான். நான் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் இவனுக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் விலை கொடுத்து இவனுக்காக நான் என்னுடைய இரத்தத்தை கொடுத்து அந்த சத்துருவை மிதித்து நான் இவனை காப்பாற்றி இவனை உம்முடைய கடைசியாக இவனை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே வரும் பொழுது ரட்சிப்பு முதலாவது உண்டாவது இல்லையா? கடைசியாக அந்த மனுஷன் அவன் ஆண்டவரோடு வளருகிறான், அவன் வாழ்க்கை மகிமையாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு சேர்க்கிறாரு? குற்றுயிராக கிடந்து நம்மளை ஆண்டவர் அழைத்து ரட்சித்து ஏசப்பா பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு எங்கே கொண்டு வச்சிருக்காரு? சபை. ஹல்லேலூயா. என் ஜெப வீடாகிய அந்த பர்வதமாகிய ஜெப வீட்டுக்குள்ளே கடந்து வரும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுகிறது. ஆதலால் தான் முதலாவது ஜெப வீடு ஆகிய அந்த ஆலயத்தில் இருந்து நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது பாருங்கள், அந்த ரட்சிக்கப்படுகிறவங்களை கர்த்தர் அனுதினம் எங்கே கொண்டு சேர்த்தாரு? சபையில் சேர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. சபையில் சேர்த்தார். கடைசி இந்த சபையை நீங்கள் விட்டு விடாதுங்க. சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்கிறாங்களாம்? விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேயரின் புத்தகத்தில் 10வது அதிகாரம் அதில் பாருங்கள், 10வது அதிகாரத்தில் 25 நீங்கள் சில வார்த்தையை வாசித்தா புரிஞ்சு கொள்ள முடியும். சபை கூடி வருதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல
நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் சபை கூடி வருதலை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விடாதுங்க. இன்றைக்கி மோசையின் பிரமாணத்தில் 2-3 சாட்சிகளால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நீங்கள் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களே. அப்போ அருமையான பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலையிலே சொல்லுங்களாம், இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். தேவனை ஆராதிக்க எனக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அலையிலே சொல்லுங்களாம். அப்போ அந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். ஆமென். பாலையும் இல்லை, தேவ சமூகம் இல்லைன்னாலே பிசாசு கள்ளன் கையில் நம்ம போய் அகப்பட்டுருவோம். எப்போ நம்மளை பிடிப்பான்னு தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையை பாருங்கள், ஆலயம் இல்லை, ஜபம் இல்லை, ஆண்டவர் தேடணுன்னு மனம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு நம்ம வாழ்க்கையை அழிவுக்குள்ளே கொண்டு போவான். அலையில சொல்லுங்களாம். ஆனால் தேவனை தேடும்போது, தேவனை ஆராதிக்கும் போது அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அலையில சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை முக்கியமாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆலயத்தை தேடும் பொழுது, அவரை நம்பி வாழும் பொழுது. ஏன்னா அந்த ஆலயம் சபை என்பது ஒரு மனுஷனால் சம்பாதிக்கப்பட்டதல்ல. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலைவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் உங்களுக்காக எனக்காக இந்த சபை உருவாக, இந்த சபை அருமையானே, இது ஒரு சபை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. கடைசி சபை யாரு? நீங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனையும் கெடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பேதுருவிட்ட சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களாம். அருமையானவர்களே, அந்த சபையை கெடுக்கும்போது நம்மளும் கெட்டு போயிடுவோம். ஆனால் சபையை கனப்படுத்தி ஆண்டவரை தேடும்போது, ஓடும்போது, ஆராதிக்கும்போது, அவர் சமூகத்தை நாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் முக்கியமாக இந்த ஆலயத்திலிருந்து என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் இருந்து முதலாவது என்ன நன்மை என்பதை பார்க்கும்போது பாருங்கள், மகிழ்ச்சி தருகிற தேவன். சங்கீத புத்தகம் 122 அதில் 1வது வசனம் படிப்பு. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று மக்கள் தாவீதுக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். முதல்ல ஆலயத்துக்கு போனோன்னு சொன்னோடனே என்ன உண்டாச்சு? மகிழ்ச்சி. அப்போ ஆலயத்து வரும்போது உங்களுக்கு என்ன தருவேன் ஆண்டவர் சொன்னார்? மகிழ்ச்சி. அல்லேலூயா. என் ஜெப வீட்டில் வருகிறவர்களை நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஜெப வீட்டில் வரும் பொழுது என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி. தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. மகிழ்ச்சி வேணுமா வேண்டாமா? நீ மகிழ்ச்சி எங்கே போனாலும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பணம் கொடுத்தா நிறைய பொருட்களை வாங்கலாம். மகிழ்ச்சி அங்கேயும் கிடைக்காது. அது எங்கே தான் கிடைக்கும்? தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆலயத்துக்கு ஓடும்போது நம்மளை அறியாத மகிழ்ச்சியினால் தேவன் நம்மை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட்.
அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். இரண்டாவது ஆலயத்தில் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கார் பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசிக்கலாம். சங்கீதம் 65 அதில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 65 4 படி. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க, பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மை. அங்கே ஆலயத்தை என்னவா சொல்லியிருக்காங்க? அது ஒரு வீடாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஜெப வீடுன்னு சொல்லியதும் ஒரு வீடு. ஆண்டவருடைய ஆலயத்தையே ஒரு வீடாக ஆண்டவர் அநேக இடத்துல குறிப்பிடுகிறார். அதனால் வீடு போல இருந்தாலும் ஆலயம்னு அது பிரதிஷ்டையாக்கப்பட்டிருந்தா அந்த மகிமை தான் அங்கே இருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் உற்சாகமாக எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள், என் பரிசுத்த வசனம் வாசிங்க. பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய. பார்த்தீங்களா? உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் என்ன செய்வோம்? இரண்டாவது ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குது? திருப்தி இருக்குது. நன்மைகளால் உங்கள் வாய்களை திருப்தி ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? இன்றைக்கி ஆலயத்துக்கு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த உன் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை நீங்கள் காண போகிறீங்க. எதிலெல்லாம் உன் வாழ்க்கையில் திருப்தியற்று, எதுலேயுமே எனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு எந்த நன்மையிலையும் ஒரு வாழ்க்கையிலேயே திருப்தி இல்லாமல் என் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறாரு, இந்த ஆலயத்தின் வீட்டின் நன்மையினால் உன்னை தேவன் திருப்தி ஆக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜெபத்துக்கு ஓடுகிற தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்காக ஓடுகிற தேவ ஜனமே, எப்படியாவது ஜெபம்னு ஓடுறீங்களே, வேதம் சொல்லுகிறது உமது வீட்டின் நன்மையினால் எங்களை தேவன் திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. அப்போது இரண்டாவது என்ன கிடைக்குது? திருப்தியை தேவன் தருகிறார். எதனால? நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. அதுபோல் தேவ பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு காரியம் ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், வாசித்து பாருங்கள். சங்கீத புத்தகம் 118 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 118 26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜெபம் கேட்கப்படும். 18வது சங்கீதம் 18வது சங்கீதத்தில் 6வது வசனம் வாசிங்க. 18வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். அப்போ ஆலயத்தில் என்ன கேட்கப்படும்? உங்கள் சத்தம், ஜெபத்தை கேட்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமலும் என்னுடைய அருமையான பிள்ளைகளை என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் இல்லாமல் போகவே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்நாள் எங்கே தான் ஜெபித்தாங்க? ஆலயத்தில் போய் ஒரு குழந்தைக்காக ஜெபித்தார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்ததை கர்த்தர் பார்த்து அதே மகளுக்கு சாமுவேல் என்கிற தேவ பிள்ளையை கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அநேக மகிழ்ச்சி மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருக்கிறது நன்மை மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு
ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வதிக்கிறோம் என்று ஊழியக்காரங்க உங்கள் வாயால் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னபடியே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியதாய் மாறும். மலையிலே சொல்லுங்களாம் அல்லேலூயா. அதை தான் நாம் படித்தோம். வாசிக்கலாம். 118வது சங்கீதம் 26வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கிருந்து ஆசீர்வாதம் வருகிறது? சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம சலிப்பாக போகிறது, வேதனையோடு போகிறது, வேதனை கண்ணீரோடு. இன்றைக்கி தான் நிறைய பேருக்கு என்னென்னா கனம் பண்ணாமல் இருக்கிறதே ஆசீர்வாதத்தை தடுக்கும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னோன்னு தாவீதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லேலூயா. இந்த இருதயத்தோடு நீங்கள் ஆலயத்தை கனப்படுத்துவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அதே மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லுவார், ஊழியக்காரங்க வாயால் சொல்கிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் புறப்படும். ஆலயத்திலிருந்து ஒரு திருப்தியை தேவன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இன்றைக்கி நீ சொன்னது போல செவ வீட்டில் வருகிறவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தாரும். அல்லேலூயா. கட்டாயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீ ஆலயத்தை தேடி ஓடுகிறதுனால ஒரு நாளை நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஒரு நாளை நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஒரு நாளும் ஐயோ நான் சபைக்கு போகிறேனே எனக்கு என்ன நடந்துச்சு நீ கேள்வி கேட்க முடியாது. உண்மையாக தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதே கிடையாது. இந்த வேத வாக்குகள் பொய்யா ஒரு நாளும் போகவே போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவனுடைய சமூக கனப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிமையாய் தான் மாறும். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியே உங்களுக்கு ஆலயத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அங்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதனால அந்த ஆசீர்வாதம் எண்ணாகமத்தின் புத்தகத்தில் கடைசியாக நீங்கள் வாசித்திருங்க. எண்ணாகமம் 6வது அதிகாரம் அதில் கடைசி 3 வசனங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். பாருங்கள், ஊழியக்காரர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவ ஜனத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை, ஆண்டவரை தேடி ஓடி வருகிற மக்களை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாசிக்கலாமா? நீ ஆரோனோடு அவர் குமாரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. இப்போ நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அப்புறமா ஆண்டவர் சொல்றார், முகத்தை, கர்த்தருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அவர்களுக்கு பாருங்க, அவர் நாமத்தை கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நல்ல கவனிங்க. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி தேவ
பிள்ளையே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை கண்ணீர், என் வாழ்க்கை பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் புலம்பி கொண்டிருக்கிறாயே தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் செப வீட்டிலே வருகிற உங்களை நான் மகிழை பண்ணுவேன், உங்களை மகிழ்ச்சியினால் மாற்றுவேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஆலயத்தில் அழுத அந்நாளின் கண்ணீரை துடைத்தனுப்பின தேவன், அருமையான பிள்ளையே, உன் செபத்தை கேட்கிற தேவன் மட்டுமல்ல, ஆலயத்தில் வருகிற உங்களை தேவன் திருப்தியாய் மாற்றுவார். எதிலெல்லாம் உனக்கு திருப்தி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் சோர்ந்து கிடக்கிறீங்களோ, இன்றைக்கு தேவாலயத்தில் வந்த உங்களை அன்று வெறுமை அனுப்பவே மாட்டார். ஒரு தீர்மானம் எடுங்கள் தேவ பிள்ளைகளை. ஆண்டவரே, உங்கள் ஆலயத்துக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த ஆலயம் சாதாரணமாக உருவாக்கப்பட்டதல்ல. ஒரு கட்டிடமாக நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டிருந்தாலும் கட்டியிருந்தாலும் இது இயேசு கிறிஸ்து தான் இந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த கட்டடத்துக்கு அஸ்திபாரம் இயேசு. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன, நீ தான் ஆலயம், இனி நீங்கள் தான் ஆலயமாக மாறி இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நீ ஆலயமாய் மாறிவிடுவாய். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் நீ அறியாதிருக்கிறாயா என்று வேதம் கேட்கிறது தேவ பிள்ளைகளே. ஆதலால் ஆண்டவரே, இந்த எங்கள் ஆலயத்தையும் தூய்மையாக மாற்றுங்க. அன்னைக்கு ஆலயம் அசுத்தப்பட்ட போது ஆண்டவர் ஒரு சவுக்கை பின்னி அங்கிருந்த எல்லா அசுத்தங்களையும் துரத்தி அடித்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, உங்கள் தேவாலயமாகிய உங்கள் வாழ்க்கை தேவனுக்குரியதாய் மாறட்டும். ஆண்டவரே, நானும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், என்னையும் கூட மகிழ்ச்சியினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம். தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் ஆண்டவருடைய வாக்குக்காக, கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம்மா. எல்லாரும் உற்சாகமாக வாய்களை திறந்து, நீங்கள் எவ்வளோ வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களோ, இந்த ஆலயத்தில் வந்த நீ வெறுமையாக போகக்கூடாது என்று ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். நீ வெறுமையாக வந்து வெறுமையாக போகிறதுக்காக வரவில்லை. தேவ சமூகத்தில் வந்த உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், ஒரு ஒத்தாசை அனுப்ப விரும்புகிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைத்து உன் செபத்தை கேட்டு உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். அந்நாளின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உன் கண்ணீரையும் துடைக்க ஆசையாயிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். ஏசப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் ஆலயத்திலிருந்து ஒரு நன்மையை நான் பெறாமல் வீட்டுக்கு போகவே கூடாது ஆண்டவரே. இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் மகிமையின் அபிஷேகத்தை நான் காண வேண்டும். உங்கள் கரத்தினால் தொடுங்க ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, ஆலயத்தின் நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்களே, உங்கள் பிள்ளைகளை திருப்தியாகி மாற்றுங்க. எந்தெந்த காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் திருப்தியற்று சமாதானமற்று வேதனையோடு காணப்படுகிறார்களோ அந்தந்த காரியம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். மெய்யான சமாதானம், மெய்யான திருப்தி உள்ள வாழ்க்கையை காண்பார்களாக. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா. இந்த நாள் ஆண்டவர் இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா குடும்பங்களையும் கட்டி எழுப்புங்க. என் வாழ்க்கைகள் உமக்கு மகிமையாக மாறட்டும். நீங்கள் தான் ஆலயமாக இருக்கிறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் உங்கள் ஆலயமாகிய தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து காக்க கடவீர் ஐயா. உங்கள் முகத்தின் ஒளியினாய் பிரசனத்தினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் மகிமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் இயேசு நாமத்தில் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் மகிமையான காரியங்களை நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் என்றும் என்றும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் சபை குடும்பங்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். அல்லேலூயாம், அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.